ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆலு சப்பாத்தி. பாருங்கள், 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். உப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். நல்லா அதில் கலந்து விட்டுக்கலாம். இது நம்ம எப்பவும் போல் சப்பாத்தி பிசைகிற மாதிரி தண்ணி ஊற்றி சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், சப்பாத்திக்கு பிசைஞ்சு வச்சுட்டேன். இந்த பதத்துக்கு பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, அடுத்தது நம்ம இது உள்ளே வைக்கிற இந்த மசாலா நம்ம ரெடி பண்ணுறோம். ஆலு சப்பாத்திக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃப்பை ரெடி பண்ணுறோம். உருளைக்கிழங்கு வேக வச்சு நான் மசிச்சு வச்சுருக்கேன். இதில் ஒரு பச்சை மிளகாய் கீர்னு மெலிசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதை போட்டிருக்கிறேன். நெக்ஸ்ட் அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் உள்ளே காரம் உப்பெல்லாம் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்திக்கு ஒரு உருண்டை மாவு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் மாவில் லைட்டாக தடவி எடுத்துக்கிட்டேன். நல்லா இதை கொஞ்சம் ரொம்ப மெலிசாக உருட்ட தேவையில்ல. ஓரளவுக்கு உருட்டினதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம், நம்ம உள்ளே வச்சுருக்க ஸ்டஃப் ரெடி பண்ணிருக்கோம் இல்லைங்களா, அதை வச்சு இப்படி ஃபுல்லாக மூடிடணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி ரெடி பண்ணி மாவை இப்படி போட்டு நல்லா பாருங்கள், இது மாதிரி திரட்டி இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டு பாருங்கள், போட்டு லைட்டாக வெந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் வேகட்டும். அப்போ இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. திருப்பி போட்டுருக்குறேன். இப்போ இந்த பக்கம் வெந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ஆலு சப்பாத்தி ரெடி. அதுக்கு நான் வெஜ் குருமா வச்சுருக்கேன். பீன்ஸ், கேரட், நூக்கல், உருளைக்கிழங்கு, பட்டாணி எது வேணால் சேர்க்கலாம். நான் இந்த 4 காய் போட்டு வெஜ் குருமா வச்சுருக்கேன். நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் புது ரெசிபியோடு மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.